ப்ரோ நான் டெக்ல இருந்து எப்படி ப்ரோ ஐடில ஜாப் போனீங்க? ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ப்ரோ. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். டிப்ஸை முதல்ல சொல்லுங்க ப்ரோ. நம்ம இந்த வீடியோல 2 திங்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நான் ஐடில இருந்து ஐடிக்கு எப்படி மூவ் ஆகலாம், என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும், அதுக்காக நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதையும். செகண்ட் திங்ஸ், நான் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து எப்படி ஐடிக்கு மூவ் ஆனேன், நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். அப்போ தான் என்னோட ஜேர்னி உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கைஸ். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் புவனேஷ் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், ஐடி ரிலேட்டட், கெரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஐடியில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன டொமைனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க guys. நம்மளை எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க guys. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ guys. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாப் வரத்துக்கு முன்னாடி ஐடினா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஐடி கம்பெனியில் என்னதான்ப்பா பண்ணுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, எல்லோரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக ஐடின்றது உங்களுக்கு ஒரு டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் இந்த 3 இருக்கும். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், லைக் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் பேசிக்காக ஐடின்றது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், அதுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லை நார்மல் வெப்சைட்டு, நீங்கள் அந்த பிஸ்னஸை டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதை டிஜிட்டலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் ஐடி கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ். ஸோ ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்னு இருக்குது. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா அவங்களே ப்ராடக்டை பில்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு மேன் பவரை யூஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது டெவலப்மெண்ட், சப்போர்ட் ரோல், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஐடிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டொமைனில் வரணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஐடியில் நிறைய டொமைன் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ், ஏடபிள்யூஎஸ், கிளவுடு, சப்போர்ட் இன்ஜினியரு, ஹச்ஆர் அண்ட் தென் டெக்னிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ரோல் சூட் ஆகும், யூஎக்ஸ்ஐ டிசைனர், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரோல் சூட் ஆகும், நீங்கள் எதுக்கு அடாப்டபிலிட்டியாகவும் கேப்பபிலிட்டியாகவும் இருப்பீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் டெக்னிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கும். நீங்கள் கோடிங் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே புதுசாக இருக்கும். என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, கோடிங்லாம் வந்துட்டு ஒரே மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும், எப்படி லாஜிக்காக திங்க் பண்ணுறதுன்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெவலப்பராக நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்குவீங்க. எக்ஸாம்பிளுக்கு பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஜாவா. ஸோ இது படிக்கும் பொழுது இதில் பேசிக்ஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, ஒரு ஆப் எப்படி ரன் ஆகுது, ஸோ ஒரு டெஸ்க்டாப் ஆப்னா என்ன, மொபைல் ஆப்னா என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ஃபங்க்ஷன் எழுதுறதுலேருந்து எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு வெப்சைட்டோ ஆப்போ ரன் ஆகுதுன்றதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கம்பெனியில் என்ன நடக்குதுன்ற ஐடியாவுக்கு வரும். ஐடி கம்பெனியில் எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, லைக் வந்துட்டு ஒரு என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கு எப்படி வந்துட்டு இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஐடியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்துட்டு பிஸ்னஸோ சர்வீசஸோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அங்கே போய் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இதனால் முடியும் அப்படின்னா நீங்கள் நான் டெக்லேருந்தோ டெக்னிலிருந்தோ ஈஸியாக ஐடிக்கு ஜம்ப் ஆகலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட டொமைனை சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு வரும், எப்படி நீங்கள் அந்த டொமைனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் சொன்ன டொமைன்லேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயே எல்லா ஃப்ரீ ரிசோர்ஸஸும் இருக்குது. யூடமி, கோர்சரா, யூடியூப்பில் எல்லா திங்ஸுமே இருக்குது. இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி நல்லா சொல்லித்தராங்க, லைக் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டியூட்லையும் கொடுப்பாங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கில்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஜாப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஜாப் ஈஸியாக நம்ம போயிடலாம். பட் ஸ்கில்ஸில் நிறைய ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஆன்லைனில் ஸ்கேமும் போயிட்டுருக்கு. லைக் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் டெக்கில் இருந்து வந்தாலும் சரி, நான் டெக்கில் இருந்து வந்தாலும் பரவாயில்ல, பெரிய கம்பெனிலாம் உங்களுக்கு ஒரு 2 லட்சம் காசு கொடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராப்பில் போய் மாட்டிடாதீங்க. எந்த கம்பெனியும் உங்களுக்கு ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணி எந்த மணியும் கேட்காம பண்ணுறாங்களோ, ஸோ அந்த கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் ஸ்கேம்லையோ இல்லை ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி பண்ணக்கூடிய ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் வந்துட்டு இப்போது போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் எனக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஐடியில் டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்க, ஐடியில் என்ன நடக்குதுன்னு லைக் படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணீங்க, என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே கான்ஃபிடன்ட் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு 3 to 6 மந்த்ஸ்லேயே ஐடியில் ஜாபுக்கு போயிடலாம். இப்போது நான் எப்படி ஐடியில் ஜாபுக்கு போனேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக பயோடெக்னாலஜி பயாலஜி ரிலேட்டடான பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன். ஸோ எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு 11th 12thலையுமே நான் பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். காலேஜ்லேயுமே வந்துட்டு பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தேன். நான் ஏன் 11th 12thல வந்துட்டு பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஐடி சுத்தமாக படிக்கிற ஐடியாவே இல்லை. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் ஐடியில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் நேரம் லைக் ஐடியில் ஜாப் கிடச்சிச்சு, ஐடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன் ஐடி போகணும்னு டிசைட் பண்ணல அப்படின்னா, அப்போது எனக்கு இருந்த மென்டாலிட்டிக்கு ஐடியில் ஜாப் நிரந்தரம் கிடையாது, ஐடி போனால் வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, ஈஸியாக ஒரு 30-35க்கு அப்புறம் வந்துட்டு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னனால நான் ஐடி பக்கம் சுத்தமாக போகல. எனக்கு வந்துட்டு வேற ஒரு கோல் அப்போ இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு பயாலஜி பயோடெக்னாலஜி எடுத்து படித்தேன். பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நான் டெக்னிக்கலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் பெங்களூரில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் பண்ணேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் காலேஜில் இருக்கும்போதே ஒரு வெப்சைட்னா என்ன, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு எழுதணும், எப்படி டிசைன் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி. ஸோ தென் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் ஜாப் போக முடியும் அப்படின்றனால கோர்ஸ் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோர்ஸில் நான் பண்ணது ஜாவா படிக்க சொன்னாங்க. ஜாவாக்கும் எனக்கும் லைக் தியரிட்டிக்கலாக புரிஞ்சாலும் நம்ம கோடு எழுத வரும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ சரி ஓகே, நமக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஜாவாலாம் வேணாம், நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா வருது, ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் அண்ட் தென் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்மா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஜாபு போனதுக்கப்புறம் தான் நான் பூட் ஸ்டாப்பே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பண்ணிவிட்டு ஒரு 3 months 4 months கோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ ஒன்று பண்ணேன். என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்க மாதிரியும், நான் யார், நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படி வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்றத ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு க்ரியேட்டிவ் வேல ஒன்று மேக் பண்ணேன். அண்ட் தென் செகண்ட் ப்ராஜெக்ட் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்ஸு லைக் வந்துட்டு க்ரியேட் பண்ணேன். அது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வெப் ஆப், ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் வெப் ஆப் ஒன்று மேக் பண்ணேன். லைக் அதுவுமே எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எழுதி பேக் எண்டும் கனெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா கிடச்சிது. லைக் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி எண்ட் பண்ணுறோம், எப்படி வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறோம், லைக் வந்துட்டு ஃப்ரீ ஹோஸ்டிங் திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ கிட்கப்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டு வச்சேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு என்னோட ரெஸ்யூமை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் ஒரு பெரிய கூத்து என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஜாபெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே லைக் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் ஜாபு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுதான் என்னோடய ஐடி ஜாபுக்கான ரெஸ்யூம்னு சொல்லிட்டு மேக் பண்ணிட்டேன். அதில் நான் கிளியராக இருந்துட்டேன். ஜாபு போகிறதுக்கு வந்துட்டு மட்டும்தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டை மட்டும்தான் என்னோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணேன். மற்றபடி என்னோட ரெஸ்யூம் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தான் இருந்தது. ஸோ இந்த 3 ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 150 கம்பெனிக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். லிங்க்டின்ல மேஜராக நான் வேற ஒரு எந்த திங்ஸுமே யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே லிங்க்டின் மூலியமாக தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா லிங்க்டின்ல நான் அடிக்கடி போஸ்ட் போட்டு அடிக்கடி கண்டென்ட் போட்டு எனக்கு ஒரு நல்ல ரீச் இருந்தது அப்படின்றனால நான் லிங்க்டின்ல தான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அதனால் லிங்க்டின்ல ஃபவுண்டருக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுவேன். லைக் வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டும் அட்டென்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி கூட நான் எப்படி ஸ்டார்ட் அப்பில் ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போட்டுருவேன். அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லிங்க்டின்ல எல்லா ஃபவுண்டருக்கும் மெசேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி
அது இல்லாத நான் நான் டெக்னிக்லேருந்து வந்தனால எனக்கு நிறைய பேரியர் இருந்தது. லைக் எப்படி கோடிங் வரும் அப்படின்றது எல்லாமே நிறைய டெஸ்ட்டு, ஸ்க்ரீனு இந்த மாதிரி எல்லாமே இருந்தனால கரெக்டாக ஒரு சில இன்டர்வியூ என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ரெஸ்யூமே உள்ளே போகாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ரெஸ்யூம் கம்ப்ளீட்டாக ஷார்ட் லிஸ்ட்டே ஆகாது. ஒரு சில கம்பெனிஸில் வந்துட்டு சரி ஹெச்ஆர் லிங்க்டின்ல பேசி இல்லை யார்ட்டையாவது பேசி அதுக்கப்புறம் தான் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அப்படி ஒரு 3 கம்பெனியில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 3 கம்பெனியில் இன்டர்வியூ கொடுத்தேன். எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துக்குச்சு. என்ன லைக் கோடிங் ரவுண்டில் கொடுத்துக்குது, இல்லைன்னா ஆப்டிடியூட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆப்டிடியூட் டைமில் ஒன்றும் பண்ண முடியல. ஆப்டிடியூட் படிச்சுமே எனக்கு அந்த டைமில் கரெக்டாக பண்ண முடியல. ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தனால அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனில் எல்லாத்துலேயும் எந்தெந்த இடத்துல நான் லேக் ஆகணும் அதை ஃபைன் பண்ணி அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கம்யூனிகேஷன், கோடிங், அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் ரவுண்டு. இது எல்லாத்துலேயுமே எதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறனோ, ஏன்னா ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாமே இருக்குது, எதெல்லாம் எந்தெந்த இன்டர்வியூலாம் மிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கம்பெனி வந்தது. அதில் வந்துட்டு ஒரு 2 கம்பெனி பிளேஸ் ஆனேன். ஸோ ஒன்று வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி, இன்னொன்று வந்துட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் ஜாயின் பண்ணது ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் தான் எனக்கான ஸ்கோப் இருந்தது, என்னால் நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி சூஸ் பண்ணேன். இப்படி தான் என்னோட கம்ப்ளீட் என்டையர் ஜேர்னி இருந்தது. பட் இந்த ஜேர்னியில் நான் யாரும் பண்ணாதது எதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா ப்ராஜெக்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிங்க்டினை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அப்புறம் என்னோட ஸ்கில்ஸ் எப்படியெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது, இது எல்லாமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டனால எனக்கு இன்டர்வியூ போகும்போது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. லைக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஸ் அ ஃப்ரெஷராக நான் இங்கேருந்து போகும்போதே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஈவன் தோ நான் நான் டெக்னிக்லேருந்து பண்ணும்போது நிறைய கொஷின் கேட்டாங்க. நீங்கள் எப்படி நான் டெக்னிக்லேருந்து டெக் வரீங்க, எப்படி வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் டேக்கிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இந்த எல்லா அப்ஜெக்ஷனையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணேன். லைக் எல்லாருமே வந்துட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நான் டெக்னிக்லேருந்து ஐடி போய் டெவலப்பர் ஆனவங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் ஜாப் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட்ஸு மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாச்சு. என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் நான் டெவலப்பராக வரும்போது இது எனக்கு ஃப்ரெஷர் தான். நான் டெக்னிக்கலில் இருந்த எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. இங்கே ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. அதுவும் நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில், அந்த கம்பெனியில் இது வரைக்கும் இருக்கேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், இன்டர்னாக தான் ஜாயின் பண்ணேன். இன்டர்னாக ஜாயின் பண்ணிட்டு இன்டர்னுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டெவலப்பராக கன்ஃபார்ம் ஆனேன். ஒரு 3 மந்த்ஸ் இன்டர்னாகவும் ட்ரைனியாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கைஸ் அபவுட் மை ஜேர்னி. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வேல்யூபிளான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் guys. Bye, take care, do what you love guys. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரியலி.